நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம், ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயமாக நடக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ராசி, ஸோ கன்னி ராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதி புதன். ஸோ வந்து ஒரு நாளில் இருக்கார், அது வந்து வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து அவங்களை விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க. 7ஆம் தேதிக்கு மேலே வந்து வக்கர நிவர்த்தியானோம் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் என்ன சொன்னாலும் அது வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதம் வரும்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு. நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள், ஏதோ ஒரு சொத்தை வாங்க போகும்போது சின்னதாக ஒரு டிலே ஆகி அதுக்கப்புறம் முடிவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சொத்தை விற்க போனாலும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது அவருடைய இடத்துலேயே இருக்கார். ஸோ வந்து குடும்பத்தில் வந்து நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புனா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்பொழுது அது 8ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 31ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி ஆகிடுறாருங்க. ஸோ வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். எதுவரைன்னும் போது கிட்டத்தட்ட வந்து ஜனவரி 1-2 தேதி வரை வந்து குடும்பம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 2-8 3-8 போதே கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து பெண்களிடம் பழகும்போதோ பேசும்போதோ ஆண்கள் கொஞ்சம் கவனமாக, நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ இது யாருக்கெல்லாம் மேஜராக நடக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோனா இது வந்து கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்க நடக்கும் தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது ஏதோ சொத்து விற்பனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் 27ஆம் தேதி வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது சொத்து விற்கணும்னா கூட கொஞ்சம் இழுபறியானாலும் கண்டிப்பாக விற்பனை ஆகிடும். ஸோ வண்டி விற்கணும், வண்டி விற்று வேறு வண்டி வாங்கணும், இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 27ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து கேதுடைய சாரத்தில் ஒரு 13 நாள் போவாருங்க. ஸோ அப்போ வந்து சில நேரங்கள் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன தர்க்கங்கள், கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேகமாக போகிற பிளானட்னும் போது அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 4ஆம் அதிபதி குரு. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கும் அவங்க கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். டிசம்பர் 31ஆம் தேதிக்கு மேலே குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மண்டை வெடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் ஒரு மாதத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு மாதம் வரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கேதுடைய சாரத்தை போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4-8 போதே தாயார் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து டென்ஷன் படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து மேஜர் யாருன்னா கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும்போது நடக்கும். எல்லாருக்குமே நடக்கும்போது எல்லாருக்கும் நடப்பதற்கான வாய்ப்புலாம் கிடையாது. கொஞ்சம் வந்து அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி 6ல். ஸோ 5ஆம் அதிபதி 6 குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்றங்கள், குழந்தைகள் பேரில் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து வேலை சம்பந்தமான விஷயம், வேலை பலுக்களை அதிகமாக கொடுக்கும். பட் ஆனால் அதுக்கான இன்கமை வந்து டபுளாகவே கொடுத்துருங்க. ஸோ நல்ல இன்கம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் வந்து சிரமங்கள் இருந்தாலும் அது வந்து நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதாவது சிறப்பான விஷயங்கள். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் ஒரு ராசியை சேர்ந்து வரும்போது 1 4 7 10 வரும்போது கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து நான் கோர்ட்டு கேஸுகளே போகிறேன்னு கூட சில பேர் சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து பெருசாக கவனம் பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது. ஏன்னா வந்து இது யாருக்கு நடக்கும் கன்னி லக்னமாகுது ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும். இது மேஜராக வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். பட் உங்களை விட்டு போவாங்க, ஆனால் போக மாட்டாங்க. சும்மா கத்துவாங்க, ஊண்டிங்க பேசுகிற மாதிரி இருக்கும்போதே மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 8 வந்து குரு. ஸோ 8 வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்குது. ஸோ வக்கரமாக இருக்கும்போது அது வந்து கேதுடைய சாரத்தில் போகிற வர வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு மேலே வந்து அது வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் வரும். கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க.
9. ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து 3, 9ங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. பட் இருந்தாலும் அது சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து வேலையில் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஸோ வேலையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது, யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி ஆந்திரம்னதும் அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரியதில்லை. பட் தந்தை சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. வேலை நல்ல மாற்றங்கள், வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா, ஏதோ ஒரு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக. அதுவும் இப்போவே பார்த்திங்கன்னா புதன் வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போதும், என்னங்கிறது என்னதான் முயற்சித்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போக நடந்துங்க. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து சந்திரனாக வருகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து முதல் அந்த ஒரு 2-3 நாட்கள், அதாவது திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய செலவுகள், சில பேர் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி ஆந்திரம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்ல வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு 8 பொருத்தம், 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது. இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. பட் அது திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்கள வந்து கொடுத்துருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம். அந்த ஒரு ஜாதகத்தில் 2 பேரோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து 6-8 வரக்கூடாது, சந்திரன் 6-8 வரக்கூடாது, லக்னத்துக்கு வந்து 6-8 சந்திரன் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை தசா பொருத்தம். ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசை நடக்குது, அந்த திசைக்கான கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகம் உடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்ர கிரகம் அந்த ஜாதகத்துலேயும் வக்ர கிரகத்தோட போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கிரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது. ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா அது டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்ட பொருத்தம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ 2 கட்டங்களையும் பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லை தசா புத்தி நட்சத்திரங்களையும் வந்து ரொம்ப பேசிக்காக பக்காவாக பார்த்துடணுங்க. ஏன்னா ஒரு லைஃப் ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஓட்டணும்னா அது பார்க்கணும். ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். அதுவும் அந்த தசாபுத்தியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 30 ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் தான் பொருந்தும், வேறு வழியே கிடையாது. ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தாகணும். ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன், எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம். நான் ஏன் இந்த கட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். வீடு போகணுமா, அது முடிஞ்சால் பார்க்கணும் கடுப்பாக இருக்குங்க, ஐயோ போனேன் நிறைய கேள்வி சொல்லிட்டு புலம்புறவங்க நிறைய பேர். மனைவி பார்த்திங்கன்னா ஐயோ அந்த ஆள் வந்துடுவானே, ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க, ஒரு டென்ஷனாக வரவங்க தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆவல், ஐயோ எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ முகத்தை பார்ப்போன்னு சொல்லி கணவன் வந்து மனைவி பார்க்குறோம். ஸோ மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எப்போ ஒரு வரட்டும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வமோடு இருக்கிறது தான் அந்த லைஃபுங்க. ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு இந்த பொருத்தம் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும் யாரிடம் சரி யார்கிட்ட பாருங்கள், பட் அதை பற்றி சொல்லப்பட்ட அந்த பொருத்தம்ன்றது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்ட பொருத்தம் பாருங்கள். ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.